திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தன்னோட கருத்துக்கள் முடிவுல வெளியிட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த கருத்துக்கணி முடிவுல அவர் என்ன வேணா சொல்லலாம். ஆனா இந்த கருத்துக்கணி முடிவுகளுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப ரொம்ப டஃப் ஃபைட் ஆகக்கூடிய தேர்தல். திமுக ஜெயிப்பாங்களா இல்ல அதிமுக ஜெயிப்பாங்களான்றத கணிக்க முடியாத தேர்தலா இருக்கு. யார் ஆட்சிக்கு வருவான்றத டிவிகே பிளஸ் என்டிகே ரெண்டு பேரும் தான் முடிவு பண்ணக்கூடிய தேர்தலா இருக்குன்னு சொல்லி திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. திரு விஜய் அவர்கள் அட்லீஸ்ட் 15% ஓட்டாச்சு எடுப்பாரு அப்படின்னு சொல்லி திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்றாரு. திரு சீமான் அவர்கள் தன்னோட ஓட்டை தக்க வச்சுட்டாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்றாரு. திமுகவின் ஆட்சியின் மேல மக்கள் அதிருப்தியில் இருக்கிறதா திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்றாரு. இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாஜக 2021 வின் பண்ணதை விட அதிக எம்எல்ஏ சீட்ல வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்றாரு. இப்படி திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் நடக்கலாம், நடக்காம போகலாம். ஆனா அவர் சொன்ன ஒரு ப்ரெடிக்ஷன்ல இருந்து நான் டோட்டலா வேறுபடுறேன். அது என்னன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 2024 வாங்கின ஓட்டை தக்க வச்சாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்றாரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் முன்னாடியே பல வீடியோஸ்ல சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாவே 2024 வாங்கின ஓட்டை விட இந்த 2026 கண்டிப்பாவே அதிகமாக தான் ஓட்டு வாங்க போறாங்க. அந்த ஓட்டு சதவீதம்ன்றது 9.5 தொடங்கி 17 வரைக்கும் என்னவானா இருக்கலாம். அதனால 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை பத்தின திரு ரங்கராஜ் பாண்டே அவரோட கணிப்பு கரெக்டா வரப்போதா இல்ல ட்ரயம் தமிழோட கணிப்பு கரெக்டா வரப்போதான்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை என்னோட கணிப்பு கரெக்டா வந்துருச்சுன்னா திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ன சொல்றாரு, இது ஒரு முயற்சி, நடந்துட்டா மகிழ்ச்சி, இல்லைன்னா பயிற்சின்னு சொல்லிட வேண்டியதுதான்.